ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு கடோ உபனிஷதம். இந்த உபனிஷத்துல கடந்த வகுப்புகள் மூலமா நம்ம இரண்டாவது பகுதியில முதல் அத்தியாயத்தில 3 மந்திரங்கள் வரைக்கும் பார்த்து முடிச்சோம். அதுல இந்த 3வது மந்திரத்திலிருந்து 9வது மந்திரம் வரைக்கும் தத்துவமசி என்ற மகா வாக்கிய உபதேசத்தை இது பேசப்போகுது அப்படின்னு நான் கடந்த வகுப்புல சுட்டி காட்டினேன். அதுவே நீ அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இனிமேல் நமக்கு ஆழ்ந்த சிந்தனைக்கு உரிய ஒரு பகுதியாக இருக்க போகுது அப்படின்னு நான் கடந்த வகுப்புல சொன்னேன். அப்ப அந்த அடிப்படையில நாம கடந்த 3வது மந்திரத்துல பார்க்கும்போது இந்த புலன் அனுபவங்கள் அழியக்கூடியதாக இருக்குது. அது அற்ப உடலுக்கும் மனதிற்கும் மட்டுமே உண்டானது. ஆனால் நமக்கு அதற்கு அப்பாற்பட்ட அந்த தூய அறிவாகிய ஆத்மா என்ற உணர்வு நம் உள்ளத்துல உண்டாகும் போதுதான் நாம் அந்த தூய அறிவாக சாட்சியாக நிலைத்து நிற்க முடியும். அப்படி நிலைத்து நிற்பதற்கு என்ன நடக்கணும்? விழித்துக்கொண்ட விவேகத்தினால அது நடக்கும். அப்ப யார் ஒருவன் விவேகியாக இருக்கிறானோ அவனுக்கு அது சாத்தியமாகும் என்பதாக நம்ம கடந்த மந்திரங்கள் மூலமா பார்த்தோம். இப்ப 4வது மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்துடுவோம். ஸ்வப்னானந்தம் ஜாக்கரிதாந்தம் சோபவ் ஏனானு பஷ்யதி மகாந்தம் விபுமாத்மானம் மத்வா தீரோன சோச்சதி. இந்த 4வது மந்திரம் ஒரு நல்ல அருமையான விஷயத்தை நமக்கு சொல்லுது. 2 நிலைகள் இருக்கு நம்ம இடத்துல, கனவு விழிப்பு. ஆள் உறக்க நிலை இருக்கு. இந்த இடத்துல 2 மட்டும் பேசுது. ஸ்வப்னானந்தம் ஜாக்கரிதாந்தம். கனவு விழிப்பு ஆகிய 2 நிலைகளையும் எதனால் ஒருவன் உணர்கிறானோ அதுவே ஆத்மா. அது மகிமை வாய்ந்தது, அது எங்கும் நிறைந்தது. அதனை அனுபூதியில் உணர்கின்ற விவேகி மட்டும்தான் கவலைகளிலிருந்து விடுபடுகின்றான் அப்படின்னு இந்த மந்திரம் சொல்லுது, இந்த 4வது மந்திரம். அப்போ நாம் இந்த 4வது மந்திரத்தினுடைய அடிப்படையில பார்க்கும்போது இங்க என்ன புரிஞ்சுக்கணும்? அந்த 3 நிலைகளுக்கும் சாட்சியா எது இருக்கோ அது ஆத்மா. அதைத்தான் இங்க சுட்டி காட்டுது இந்த மந்திரம். அப்ப நம்ம உண்மையில ஆத்மா என்றும் அனைத்துக்கும் வெறு சாட்சி மாத்திரமாகவே இருக்க வேண்டும் என்பதை இன்னொரு கோணத்துல இங்க யமதர்மராஜன் விளக்க முற்படுகிறார். அது என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இப்ப இந்த கனவு விழிப்பு ஆழ்ந்த உறக்கம் ஆகிய இந்த 3 நிலைகளின் வழியாகத்தான் நாம் அனுதினமும் அனுபவம் அடைகிறோம். நம்முடைய வாழ்க்கையில இந்த 3 நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கு. கனவு நிலை, விழிப்பு நிலை, ஆழ்ந்த உறக்க நிலை. இந்த ஒவ்வொரு அனுபவத்திலும் நாம என்ன பண்றோம்னா மற்றொரு அனுபவத்தை இழக்கிறோம். நடைமுறையில நம்ம அதை பார்க்கிறோம் இல்லையா? இப்ப கனவு காணும் போது நமக்கு நனவு உலகம் இல்லை. நனவு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் போது கனவு உலகம் இல்லை. அப்போ ஒரு அனுபவம் நமக்கு அடையாளமா இருக்கும்போது இன்னொரு அனுபவம் நமக்கு இல்லை. அதை நம்ம இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்ம ஆத்மா என்று நம்ம உணரும் நிலையில நாம் நம்மை அந்த தூய அறிவாகிய ஆத்மா என்ற ஒரு நிலையில் நம்ம உணர்றோம் இல்லையா? அந்த நிலையில நமக்கு மற்ற இந்த 3 அனுபவங்களும் இருக்காது என்பதையும் நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம எப்போ நம்மளை தூய அறிவாக சுய அறிவுல நிக்கிறோமோ, அந்த ஆத்மாவாக நாம் நம்மில் பிரகாசிக்க தொடங்குகிறோமோ, அப்பொழுது நமக்கு இந்த 3 அனுபவங்களும் இருக்காது. தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் இருக்கின்ற நிலைதான் ஆத்மா அனுபூதி, ஆத்மா அனுபவம். அது ஒரு தனி பரிமாணம். இதை நான் கடந்த வகுப்புல உங்களுக்கு சொன்னேன். ஏன்னா இப்ப எப்படிங்க கனவு நிலை ஒரு தனி பரிமாணம், நீங்க கனவு காணும்போது எப்படிங்க உங்களுக்கு புற உலகம் காணாம போயிடுது, அது மாதிரி இந்த புற உலகத்துல இந்த நனவு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இப்ப வாழ்ற இந்த வாழ்க்கை, இப்ப இந்த வகுப்பு நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில உங்களுக்கு கனவு இருக்கிறது தெரியறது இல்ல. கனவு வாழ்க்கை ஒன்று இருக்கா? கனவு பரிமாணத்துக்குள்ள நீங்க போனீங்களான்னா கிடையவே கிடையாது. அல்லது ஒரு ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டீங்கன்னா இல்ல. நீங்க நல்ல விழிப்பு நிலையில, நனவு நிலையில இந்த உலகத்தை இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. இந்த வகுப்பை கேட்டுட்டு இருக்கிறீங்க.
அப்ப இந்த பரிமாணம்ங்கிறது ஒரு தனி பரிமாணம். இந்த நிலையில வாழுகின்ற வாழ்க்கை இதற்கே உரித்தானது. இதற்கு அப்பாற்பட்ட வேறு பரிமாணங்கள் நமக்கு அனுபவம் இல்ல. இந்த நிலையில அனுபவம் இல்ல. ஆனா ஒண்ணு தெரியும். என்ன தெரியும்னா, இதற்கு அப்பாற்பட்ட சில பரிமாணங்கள் நம்மிடத்திலே இருக்குது. அந்த அனுபவங்கள் நம்மிடத்திலே இருக்குது அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்குதா இல்லையா நமக்கு? அது நனவு நிலையில இருக்குது இல்லையா? அந்த நிலை மாதிரி தான், நாம் அந்த ஆத்மா என்று நம்மை நாம் உணர்ந்து கொண்டு, தன்னில் தானாய், தன்மயமாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கு இல்லையா? அந்த சொரூபம் இருக்கு இல்லையா? அதுக்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னா, நமக்கு ஆனந்தமும், அமைதியும் இருக்கும். பூரண திருப்தி இருக்கும். அந்த நிலையில இந்த புற உலகம், கனவு நிலை, நனவு நிலை, ஆழ் உறக்க நிலைங்கிறது ஒண்ணு இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனா அதனுடைய அனுபவம் இருக்காது. நாம நம்மில் நாமாய் ஆழ்ந்து இருக்கின்ற ஒரு ஆனந்த அனுபவம் தான் ஆத்ம அனுபவம், ஆத்ம அனுபூதி அப்படின்னு நம்ம சொல்றோம். அத ஒரு தனி பரிமாணம் என்பதாகவே நம்ம பார்க்கிறோம். அந்த நிலையில் தான் ஞானிகள் வாழ்கிறார்கள். அந்த நிலையில நம்ம வாழ்ந்து கொண்டு சாட்சியா தான் இருக்கணும். எப்பயும் நம்ம எதிலும் சம்பந்தப்படாத சாட்சியா இருக்கணும். ஆனா அந்த நிலையில நம்ம தொடர்ந்து இருக்க முடியாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த உடம்பு இருக்கிறதுனால மீண்டும் இந்த நனவு உலகத்துக்கு திரும்புவோம். ஏன்னா திடீர்னு நம்ம அந்த ஆத்மஸ்வரூபத்தை இழப்போம். அதாவது நம்முடைய சுயத்த நம்ம இழந்துட்டு, மீண்டும் இந்த உலக வாழ்க்கைக்குள்ள வந்துடுவோம். வந்த உடனே நான் அப்படிங்கிற அபிமானம் எதுல வந்துடுது? இந்த உடல் மேல வந்துடுது. அப்ப இந்த உடலை நான் என்று அபிமானிக்க ஆரம்பிச்சிடுறோம். உறவுகளை நம்முடைய உறவுகள் என்று அபிமானிக்கிறோம். அப்ப நான், எனது என்ற இந்த அகங்காரம், மமகாரத்துக்குள்ள நம்ம வாழுகின்ற இந்த புற வாழ்க்கை, நனவு வாழ்க்கை என்பது உண்மையில் இல்ல. இது இந்த உடல் இருக்கிறதுனால நமக்கு இருந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த புரிதல் தான் இங்க ஞானம் என்பதாகவும் பார்க்கிறோம். இங்க ஆத்ம ஞானம், ஆத்ம அனுபூதிங்கிற அந்த விஷயம் என்ன அப்படின்னா, இதை நம்ம உணர்ந்து கொண்டு வாழ்வது. அப்ப இத உணர்ந்து கொண்டு நம்ம வாழும்போது நமக்கு என்ன புரியும் தெரியுமா? இந்த நனவு, கனவு, ஆழ் உறக்கம் எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கின்ற வெறும் சாட்சி மாத்திரமே நான். அந்த தூய அறிவாகிய ஆத்மா மட்டுமே நான் என்பதாக நாம் நம்மை உணர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு உன்னத உயரிய நிலை என்பதாகவே புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த கனவு காணும்போது இந்த புற உலகை விட்டு விடுகின்றோம். அவ்வாறே ஆழ்ந்த உறக்க நிலைக்கு போகும்போது இந்த புற உலகம் மற்றும் கனவு உலகம் ஆகிய இவை இரண்டையும் விட்டு விடுகின்றோம். அதுபோலத்தான் நாம் நம்மை ஆத்மா என்று உணரும் நிலையில் நம்மிடம் இந்த 3 நிலை அனுபவங்களும் இருக்காது என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று இங்க சொல்ல வருது இந்த மந்திரம். அப்ப அந்த நிலையில நம்ம நீடித்து ஏன் நிற்க முடியல அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கும்போது, இந்த உடல் இருக்கிறதுனால திருப்பி நம்ம திரும்புறோம். நனவு வாழ்க்கைக்கு திரும்புறோம். அதையும் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். அப்ப இங்க என்ன பண்றாருன்னா, இந்த உண்மைகளை உணர்ந்து நம்ம மீண்டும் இந்த உடல்ல திரும்பி வந்து இந்த நனவு உலகத்தை அனுபவிச்சாலும் சரி, அல்லது உறக்கத்துல கனவு நிலை அனுபவிச்சாலும் சரி, ஆழ்ந்த உறக்கத்துக்கே போனாலும் சரி, அவை எல்லாவற்றுக்கும் சாட்சி மாத்திரமாகவே நாம் இருக்க வேண்டும் என்பதை இங்கு யமதர்மராஜன் ஆழமாக வலியுறுத்துகின்றார். மேலும் அதனை யார் உணர்கின்றார்கள்னு சொல்றாரு. அதை விவேகி மட்டும்தான் உணர்கின்றான் என்பதாகவும் இங்க சொல்றார். அதை நாம நினைவில் கொள்ள வேண்டும். இதற்கு பகவத்கீதையும் ஒரு அருமையான விஷயத்தை சொல்லுது. எப்படி ஒரு மணி மாலை இருக்குன்னா, அதுல ஒரு நூல் இருக்கு. அந்த நூல்ல பல மணிகள் எல்லாம் ஒன்றாக கோர்க்கப்பட்டிருக்கும். அந்த நூல்ல எல்லா மணிகளும் ஒன்றாக சேர்ந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டிருக்கிற நிலையில நெருக்கமாக கட்டப்பட்டிருக்கும். அந்த மணிகளுக்கு இடையில ஒரு இடைவெளி இல்லாத ஒரு தொடர்பை அது உண்டாக்கி கொண்டிருக்கும். அந்த மாதிரி தான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நடைபெறுகின்ற இந்த விழிப்பு, கனவு மற்றும் ஆழ் உறக்கம் ஆகிய இந்த 3 நிலைகளும் ஒன்றுக்கொன்று இடைவெளி இல்லாம நம்மிடத்துல இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த 3 பரிமாண நிலைகளையும் நம்ம தொடர்பு படுத்திக் கொண்டு அவைகளுக்கு வெறும் சாட்சி மாத்திரமாக நிற்கின்ற அந்த தூய அறிவாகிய ஆத்மா என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தான் இங்க மகான்கள் நமக்கு சொல்ல வருகின்ற ஒரு ஆழமான உண்மை. இத பகவத்கீதையினுடைய 7வது அத்தியாயத்துல 7வது மந்திரம் இத சொல்லுது. அந்த மந்திரத்தை பார்த்தோம்னா, அது இந்த மந்திரத்துக்கும் அந்த மந்திரத்துக்கும் ஒரு பொருத்தம் இருக்கும். அதையும் பார்த்துடுவோம். மத்த பரதரம் நான்யத் கிஞ்சதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் புரோதம் சூத்ரே மணிகணா இவ.
இது பகவத்கீதையினுடைய 7வது அத்தியாயத்துல 7வது மந்திரம். மத்த பரதரம் நாண்ய கிஞ்சிதஸ்தி தனஞ்சயா மயி சர்வமிதம் புரோத்தம் சூத்ரே மணிகணா இவ. இந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஈஸ்வரனின் ஆதிக்கம் மற்றும் அவருடைய உயரிய உன்னத நிலையை பற்றி இந்த மந்திரத்துல சொல்றார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் விளக்குகிறார். அப்படி விளக்கும் போது அவரே ஈஸ்வரனாக தன்னை பறைசாற்றுகிறார். ஏன்னா இந்த விஷயத்தை எடுத்து சொல்லக்கூடிய அந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தன்னையே அந்த ஈஸ்வரனாக பாவித்துக் கொண்டு அந்த தூய அறிவான நிலையிலே உபதேசம் கொடுக்கிறார். அதுதான் உயரிய ஞானிகளுடைய தன்மை. ஏன்னா எந்த ஒரு ஞானியும் தன்னை வேறாக பார்க்க மாட்டார், பரமனுக்கு வேறாக பார்க்க மாட்டார். தானே அது என்ற உயரிய நிலையில நிற்பார்கள். அப்படித்தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் நின்னார். அப்படி நின்னுகிட்டு அவர் என்ன சொல்றாரு, தன்னையே ஈஸ்வரனாக பறைசாற்றிக் கொண்டு என்ன சொல்றாரு, படைப்பவன், பராமரிப்பவன், அளிப்பவன் ஆகிய அனைத்தும் நானே. ஒரு நூலிலே கட்டப்பட்ட மணிகளைப் போலவே அனைத்தும் என்னிலேயே இருக்கின்றன. அந்த நூலிலே இருக்கின்ற மணி எப்படி தனித்தனியாக இருந்து கொண்டிருந்தாலும் அவைகள் எல்லாம் ஒன்றை ஒன்று ஒட்டிக்கொண்டு ஒன்று சேர்ந்ததாக அந்த நூலிலே கட்டப்பட்டுள்ளனவோ, அவ்வாறே இங்கு தன்னை தனித்தனி ஜீவன்களாக பாவித்துக் கொண்டு வாழுகின்ற அனைத்தும் என்னுள்ளேயே கட்டப்பட்டு இருக்கின்றன என்று ஒரு அருமையான விஷயத்தை இந்த மந்திரத்திலே சுட்டுகின்றார். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க நான் வேறு, பரமன் வேறு, நான் வேறு, ஈஸ்வரன் வேறு என்ற மனோபாவத்தை நம்ம விடணுங்கிறதுக்காகத்தான் இந்த மந்திரம் இங்க சொல்லப்படுது. ஒரு நூலிலே கட்டப்பட்ட மணிகள் எல்லாம் எப்படி ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டு ஒரே நூலிலே ஒருங்கிணைந்து இருக்கின்றனவோ, அதுபோல இங்கு தன்னைத்தானே தனித்துவப்படுத்திக் கொண்ட மனிதன், நான் வேறு, அவன் வேறு, நான் ஜீவன், இறைவன் பரமன் என்றெல்லாம் பலவாறாக கூறிக்கொண்டிருக்கின்ற மனிதர்களுக்கு புரியும் மாதிரி இங்கு தன்னை தனித்தனி ஜீவன் என்று கூறிக்கொள்ளும் அனைத்தும் என்னுள்ளேயே இருக்கின்றன என்கிறார் இந்த மந்திரத்துல. அப்ப அந்த மணிகள் எல்லாம் ஒன்றாக கோர்க்கப்பட்டிருந்தாலும் அவைகள் ஒன்றுக்கொன்று சுதந்திரமாக அந்த நூலிலே சுற்றவும் செய்கின்றன. அதையும் நம்ம கவனிக்கணும். ஏன்னா இப்ப அந்த மணி எல்லாம் ஒன்னோட ஒண்ணு போய் நெருக்கமா ஒட்டிக்கிட்டு அசைக்கவே முடியாத ஒரு அவல நிலையில சிக்கவே இல்லை. அந்த மணி மாலையில் இருக்கிற மணியை நீங்க எடுத்து ஒவ்வொரு தனித்தனி மணியை உருட்டி பார்க்கலாம், அந்த மணியை நகர்த்தி பார்க்கலாம், கொஞ்சம் லைட்டா அப்படி இப்படி அசையும், அப்படியே உருளும். அப்ப என்ன தெரியுது, ஒரு மணிக்கும் இன்னொரு மணிக்கும் தொடர்பு இல்லாம அந்த மணி தனித்து நிக்குது இல்லையா? அந்த மாதிரி இங்க என்ன சொல்றாருன்னா, தன்னை தனித்தனி ஜீவர்களாக வாழக்கூடிய சுதந்திரத்தையும் நானே அவைகளுக்கு அளித்திருக்கின்றேன். இருப்பினும் அவைகளின் இருப்பு என்பது எனக்கு கட்டுப்பட்டது என்றே இந்த மந்திரத்திலே கூறுகின்றார். அதுதான் இந்த மந்திரம். மத்த பரதரம் நான்ய கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் புரோத்தம் சூத்ரே மணிகணா இவ. இந்த பகவத்கீதையெல்லாம் ரொம்ப ருசிச்சு கேட்கக்கூடிய ஒரு பாடல்கள். இதெல்லாம் அப்படியே பாடம் நடத்தும் போதே நம்ம மூழ்கிடுவோம், பாடமே வெளியே வராது. இந்த மந்திரங்கள்லாம் படிக்கும் போதே அதுக்குள்ள நான் போயிடுவேன், வெளியே வரமாட்டேன். அது எப்படி வேணா பாடலாம். அந்த மந்திரங்கள் எல்லாம் நம்மளுடைய விருப்பம்தான். சான்ஸ்கிரிட் புரிஞ்சிட்டா போதும், அதை ஆனந்தமா அனுபவிக்க முடியும். இந்த பாடல்கள், இந்த பாடங்கள் எல்லாம் அப்படித்தான், என்ஜாய் தான். அதுக்குள்ள நம்ம போயிட்டோம்னா ஆனந்தம் நம்ம அறியாம வந்துடும். அந்த நிலையில நாம இருக்கிறோங்கிறது நமக்கு அனுபவம் ஆகும். இதுதான் உணர்வு பூர்வமான விஷயம். அந்த உணர்வுக்குள்ள ஒன்றுறது அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப இங்க நம்ம விழித்துக் கொள்ள வேண்டும். நம்மை தனித்தனி ஜீவனாக பாவித்துக் கொண்டு தன்னை பற்றிய தன்னுணர்வு நிலையை உணர்ந்து கொண்டு இவைகளுக்கு ஆதாரமான பேருணர்வு நிலையை நாம் நம்மிடத்திலே இருந்து வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இங்க மகான்கள் சொல்ல வர்ற ஆழமான உண்மை. அப்ப அந்த வகையில நாம் அன்றாட வாழ்வில் நிகழ்கின்ற 3 அனுபவங்களிலே கனவு காணுகின்ற கனவுலகம் என்பது வேறு, நனவு உலகில் நாம் வாழுகின்ற இந்த புற உலகம் என்பது வேறு, அவ்வாறே ஆழ்ந்த உறக்கத்தை நாம் அனுபவிக்கின்ற அந்த ஒரு உலகமும் வேறு என்பதை நாம் உணர்ந்து கொண்டு இந்த 3க்கும் சாட்சியாக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்ற தன்னுணர்வு நிலையை நாம் எப்போதும் உணர்ந்து கொண்டே இருக்கின்ற அந்த நிலையை தான் நம்ம என்ன சொல்றோம், நான் கனவு கண்டேன்,
நான் விழித்திருக்கிறேன், நான் நன்கு உறங்கினேன் என்று நம்மால் சொல்லவும் முடியும். அப்ப நான் என்ற அந்த தன்னிருப்பில் தன்னுடைய சுயத்தில் நாம் பிரகாசித்துக் கொண்டிருந்தோம்னா அதை நம்மால் சொல்லவும் முடியும் என்பதை இங்கு நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ இந்த நிலையில நமக்கு என்ன நடக்குதுங்கிறதை நம்ம ஆழ்ந்து கவனிச்சு பார்த்தோம்னா, கனவில நனவுலகம் மறைந்து விடுகிறது. ஆழ்ந்த உறக்கத்திலே மற்ற 2 உலகங்களும் மறைகின்றன. அப்ப இவ்வாறு தோன்றி தோன்றி மறைகின்ற எதுவும் உண்மையாக இருக்க முடியாது என்ற ஒரு ஆழமான புரிதலுக்கும் நம்ம வந்து விடுகிறோம். ஏனென்றால் இவைகள் எல்லாம் வந்து போகின்றவைகள் இல்லையா? அப்ப வந்து போகின்றவைகள் எப்படி பரமனாக இருக்க முடியும், ஆத்மாவாக இருக்க முடியும்? அப்ப இதெல்லாம் தோன்றி மறையக்கூடிய ஒரு மாயா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு யதார்த்தம் புரியும் என்று எங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இந்த 3 நிலைகளும் உண்மை இல்ல. இந்த 3 நிலைகளுக்கும் சம்பந்தப்படாமல் இந்த 3 நிலைகளும் தன்னை கடந்து செல்வதை ஒரு சாட்சியாக மட்டுமே நின்று எது பார்த்து கொண்டுள்ளதோ அதுவே அந்த தூய அறிவாகிய ஆத்மா, அதுவே நான் என்று உணர வேண்டும் என்பதாக யமதர்மராஜன் இந்த மந்திரத்திலே அறிவுறுத்துகின்றார். மேலும் ஒரு ஆழமான உண்மையை சொல்றார். அத்தகைய ஆத்மாவை அறிபவன் மட்டுமே அறிவாளி என்பதாகவும் இந்த உபநிஷத்தின் வாயிலாக யமதர்மராஜன் சொல்ல வருகின்றார். அதையும் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த 4வது மந்திரத்துக்கான பொருள். அடுத்தது 5வது மந்திரம் பேசுது. இந்த 5வது மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, காலத்தின் தலைவன் நீ என்று சொல்லுது. காலத்தின் தலைவன். ஏன்னா இந்த காலம்ங்கிற ஒரு விஷயம் உண்மையில் இல்ல. காலம், தேசம் என்பது ஒரு மாயை. அது இந்த உடல் இருக்கிறதுனால இருக்குது. இந்த உடல் இல்லைன்னா இந்த கால தேசம் கிடையாது. ஏன்னா ஆத்மா கால தேசத்துக்குள்ள வராது. அது கால தேசங்களுக்கு அப்பாற்பட்டதா இருக்குது. ஆனா இப்ப நாம இந்த உடலுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கிறோம் இல்லையா? உடலுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கும்போது நம்ம நம்முடைய தன்னுணர்வை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கான ஒரு தனித்துவமான சுய விஷயங்கள் நம்ம இடத்துல இருக்குது. அததானே பகவத்கீதையில ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றாரு. ஒரே நூலிலே எல்லா மணிகள் கோர்க்கப்பட்டிருந்தாலும் ஒவ்வொரு மணிக்கும் தனித்தனி சுதந்திரம் நான் கொடுத்திருக்கிறேன். ஒரு மணியும் இன்னொரு மணியும் ஒட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மணி தன்னிச்சையாக சுயமாக சுற்றவும் முடியும். சிறிது அப்படி இப்படி நகரவும் முடியும். அந்த சந்தர்ப்பத்தை நான் உருவாக்கி கொடுத்திருக்கிறேன். அந்த நூல் மணியில, அந்த நூல் மாலையில அப்படிங்கிற புரிஞ்சு கொண்டா, அந்த நிலையில தான் இப்ப உள்ளுணர்வுங்கிறது நமக்கு தனித்தனியா நம்ம இடத்துல இருந்தாலும், உண்மையில் இது பேருணர்வினுடைய ஒரு துளி என்று தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று மகான்கள் சொல்றாங்க. அப்ப இந்த உள்ளுணர்வை பிரபஞ்சம் முழுவதுமாக விரிப்பதற்கான ஒரு முயற்சி தான் இந்த மந்திரத்துல நம்ம பார்க்க போறோம். இந்த 5வது மந்திரத்துல. ஏன்னா இந்த உள்ளுணர்வை எப்படி நம்ம இந்த பேருணர்வு தன்மைக்கு விரித்துக் கொள்வது? இதைத்தான் நேற்றைய வகுப்புல நான் போட்டிருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா உள்ளுணர்வும் பேருணர்வும் அப்படிங்கிற தலைப்புல சொல்லியிருப்பேன். அந்த உள்ளுணர்வு தன்மையிலிருந்து நம்ம பேருணர்வு தன்மைக்கு எப்படி போகணுங்கிறது கொண்டான ஒரு விளக்கத்தை இதுல பார்க்க போறோம். இந்த 5வது மந்திரத்துல பார்க்க போறோம். இப்ப உடம்பின் உள்ளே, இதய குகையின் உள்ளே அந்த ஆத்மா நான் நான் என்று சதா ஸ்புரணித்துக் கொண்டிருக்கிறது இல்லையா? அது வேறு ஒன்றும் இல்ல. இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்துள்ள ஒரே பொருளாகிய அந்த பேருணர்வு தான். அதை நாம் இங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு விரிவான விளக்கத்தை, அதற்கான ஒரு சாதனையை இங்கு சொல்ல வருது இந்த 5வது மந்திரம். இந்த 5வது மந்திரம் என்னன்னு பார்த்துடுவோம். ஏயிமம் மத்பதம் வேத ஆத்மானம் ஜீவமந்திகாத் ஈசானம் பூத பவ்யஸ்ய ந ததோ விஜுகுப்சதே ஏதத்வை தத். இந்த மந்திரம், இந்த 5வது மந்திரம் அருமையான விளக்கத்தை சொல்லுது. அதாவது இங்க ஆத்மா எப்படி இருக்குதுன்னு சொல்றாருன்னா, கர்ம பலன்களை அனுபவிக்கின்ற ஜீவன் என்று நாம் சொல்றோம் இல்லையா? நம்மளை தனித்துவப்படுத்திக் கொண்டோம். இதை நான் தான் செய்கின்றேன், இது என்னால் தான் செய்யப்படுகிறது என்ற ஒரு அகங்காரம் அமகாரத்துக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கிற உயிருக்கு ஆதாரமாக அந்த ஆன்மா இருக்குது. அதே சமயம் இந்த மாதிரி வாழுகின்ற இந்த ஜீவிதம் என்ன பண்ணுதுன்னா, நிகழ்காலத்துல வாழாம எப்ப பார்த்தாலும் கடந்த காலத்துக்கு போயிடுது, இல்லைன்னா எதிர்காலத்துக்கு போயிடுது. ஆனாலும் அந்த 2க்குமே தலைவனாகவும் எது இருக்குதோ அதை யார் ஒருவன் அறிகிறானோ அவன் எதையும் வெறுக்க மாட்டான், யாரையும் வெறுக்க மாட்டான். அதுதான் நீ கேட்ட பொருள் அப்படின்னு நீங்க சொல்றாரு. அப்ப அதுதான் எது? அதுதான் ஆத்மா. அப்ப இங்க நம்மிடத்துல 2 பேர் இருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நம்முள் உள்ள இருவரில் ஒருவர் அனுபவங்களை பெறுகிறார், மற்றொருவர் அந்த அனுபவங்களை பெறுவதற்கு ஆதாரமாக இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்.
அனுபவங்களை பெறுபவர் யாரு? மனசு. ஆனா அந்த அனுபவங்களுக்கு ஆதாரமாக இருப்பது யாரு? அறிவு, ஆத்மா. அப்ப இங்க நான் யார் அப்படின்னு நம்ம விசாரணை பண்ணி பார்த்தா, இந்த அனுபவங்களை பெறுகின்றவர் என்றைக்கும் இருக்க மாட்டாரு. அவருக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவம் கடந்து அடுத்த நிலைக்கு போவாரு. அப்ப மாறிக்கொண்டே இருப்பார் இல்லையா? ஏன்னா மனம் என்பது மாறிக்கொண்டே இருக்கும். அப்ப அந்த மாற்றத்துக்கு உட்படுகின்ற மனம் நிச்சயமாக நானாக இருக்க முடியாது. ஏனென்றால் மாறாத ஒன்றுதான் நானாக இருக்க முடியும். அதுதான் தூய அறிவாகிய ஆத்மா. அப்ப இங்க எது நான் என்று நாம் நம்மை விசாரணை செய்து பார்த்தா, மாறிக்கொண்டே இருக்கின்ற மனம் நான் அல்ல. மாறாத அந்த தூய அறிவாகிய ஆத்மாவே நாம் என்பதாக நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த மந்திரம் சொல்லுது. ஈசானம் பூத பவ்யஸ்ய ந ததோ விஜுகுப்சதே ஏதத் வைத்தத் அப்படின்னு சொல்லுது. அப்போ நம்முள் உள்ள ஆத்மாவே நாம் என்று கூறிவிட்டு அடுத்த வரியிலேயே என்ன சொல்லுது? காலத்தின் தலைவன் நாம் என்று நமது உணர்வை எவ்வாறு விரிப்பது என்பதாகவும் இங்கு பார்க்கப்படுகிறது. அப்ப காலத்தின் தலைவன் ஆவது என்றால் என்ன? அதை நம்ம இங்க பார்க்க போறோம். இப்ப காலத்தின் தலைவன் ஆவது எப்படி அப்படின்னா, இப்ப பொதுவா நாம் கடந்த காலத்தை அசை போட்டுக் கொண்டே இருப்போம். அல்லது எதிர்கால கற்பனைகளிலே மிதந்து கொண்டே இருப்போம். அதாவது நம்முடைய வாழ்க்கையை இறந்த காலம் அல்லது எதிர்காலம் என்ற இந்த 2 விஷயங்களுக்குள்ள தான் பெரும்பாலும் வைத்துக் கொண்டிருப்போம். உண்மையில் நாம் நிகழ்காலத்தில் வாழ்வதே இல்லை. அப்ப காலத்தின் தலைவனாக இருப்பது என்ன அப்படின்னு நீங்க பார்த்தோம்னா, இறந்த காலம் மற்றும் எதிர்காலங்களின் ஆதிக்கத்திலிருந்து விடுபடுவதுதான் அங்க காலத்தின் தலைவன் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அப்ப யார் ஒருவன் இந்த இறந்த காலம் மற்றும் எதிர்காலங்களிலிருந்து விடுபட்டு நிகழ்காலத்தில் வாழ்கின்றானோ அவன்தான் காலத்தின் தலைவன் என்பதாக பார்க்கப்படுது. சரிங்க, அப்ப நிகழ்காலத்தில் வாழ்றதுன்னா என்னங்க அப்படின்னா, இப்போதுள்ள மனிதர்களுக்கு நிகழ்காலம் என்றால் என்னன்னு தெரியறதில்லை. ஏன்னா இவர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, கடந்த காலம் அல்லது எதிர்காலம். எப்படி கடந்த கால எண்ணங்கள்ல ஏதாவது ஒண்ணு, நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், என்னுடைய பெருமை தெரியுமா? நான் என்னுடைய 30 வயசுல அதை சாதிச்சேன், 40 வயசுல இப்படி வாழ்ந்தேன் அப்படின்ட்டு பெருமை அடிக்கக்கூடிய ஒரு கடந்த கால நிகழ்வுகளுக்கு போய்விடுவார்கள். இல்லைன்னா, நான் எதிர்காலத்துல ஒரு 10 வருஷம் கழிச்சு இப்படி ஆக போறேன் தெரியுமா? அடுத்த வருஷம் நான் இப்படி ஒரு பிளான் வச்சிருக்கேன் தெரியுமா? அப்படின்ட்டு எதிர்காலத்தை பத்தி பெருமை அடிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பார்கள். அப்ப இப்படிதான் இன்றைய மனிதர்களுடைய வாழ்க்கை முறை இருக்குது. பெரும்பாலான மனிதர்களுக்கு நிகழ்காலம்னா என்னன்னே தெரியலைங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா உண்மையில இந்த நிகழ்காலம் என்பது இந்த வினாடியில் வாழ்வது என்று கூறினாலும், உண்மையில் நம்மால் அப்படி வாழ முடியுமா அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா முடியாது. ஏன் முடியாதுன்னா, இப்ப நான் நிகழ்காலத்தில தான் இப்ப உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த வினாடியில் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் இது கடந்து போய்க்கிட்டே இருக்கு. நிகழ்காலம் என்பது நிற்பதே கிடையாது. அப்ப எப்படி நின்னா தானே நான் வாழ முடியும்? நிகழ்காலம் என்றால் அது நிலையாக நிற்க வேண்டும் இல்லையா? நின்னால் தானே நான் வாழ முடியும். இப்ப நான் பேச ஆரம்பிச்சுட்டேன். என்னுடைய பழைய பேச்செல்லாம் இறந்த காலமா மாறிடுச்சு. இனிமேல் நான் பேச வருவதெல்லாம் எதிர்காலத்துல இருக்குது. இப்பொழுது நான் பேசிக்கொண்டே இருக்கின்றேன். ஆனால் இந்த பேச்செல்லாம் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. நிகழ்வில் நடந்து கொண்டே இருக்கின்றன. ஆக நிகழ்காலம் என்று ஒன்று நிலையாக இல்லவே இல்லையே. அப்படி இருக்கும்போது எப்படி நான் நிகழ்காலத்தில் வாழ முடியும் என்ற ஒரு ஆழமான உண்மையையும் நாம் இங்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்ப இதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நிகழ்காலத்தில் வாழ்வது என்றால் என்ன? அப்ப உண்மையில இந்த நிகழ்காலம் என்பது இந்த வினாடி என்று நாம் கூறினாலும் உண்மையில் நம்மால் வாழ முடியாது என்று நம்ம பார்க்கும்போது, பெரும்பாலும் நிகழ்காலத்தில் மனிதன் வாழ தெரிந்துவிட்டால் அவனுடைய மனசு அவனுக்கு கட்டுப்படும் என்பதையும் இங்க இந்த மந்திரம் சொல்ல வருது. அது எப்படின்னா, இப்ப மனிதன் தூக்கத்தில கனவு காண்பது போலவே இந்த கண்களை திறந்து வைத்துக் கொண்டு இந்த நனவு வாழ்க்கையும் கனவு வாழ்க்கையாகத்தான் உண்மையில் வாழ்கின்றான் என்பதை நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு. இப்ப நனவு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் நீங்க பெரும்பாலும் பாருங்க, கற்பனையிலேயே வாழ்வார்கள். எதையும் அடைந்து விட்டதாக பார்க்க முடியாது. அடையக்கூடிய இலக்கை நோக்கி வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அந்த மாதிரி தான் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கும். பெரிய பெரிய பிசினஸ் மேனை பார்த்தீங்கன்னா, நான் அப்படி ஆக போறேன், இப்படி ஆக போறேன், நான் பாருங்க அதை பண்ணி சாதிக்க போறேன், இதை பண்ணி சாதிக்க போறேன் அப்படின்ட்டு கற்பனையிலேயே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு அதை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்பார்கள்.
ஆனா இந்த நிலைப்பாட்டை உணர்வதில்லை, பெரும்பாலும் யாரும் உணர்வதில்லை. அதைத்தான் இங்க மகான்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, தூக்கத்தில் கனவு காண்பது போலவே இந்த கண்களை திறந்து கொண்டும் மனிதன் கனவு காண்கின்றான். உண்மையில் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கூட அவன் அறிவதே இல்லை. ஏனென்றால் அவன் நிகழ்காலத்தில் இருப்பதே இல்லை என்று நாம் பார்க்கிறோம். அப்ப தனக்கு என்ன கெட்டது நிகழ்ந்தாலும் அதை என்ன பண்றான் இந்த மனிதன்? மற்றவர்கள் மீது தூக்கி போட்டுறான். அவனால தாங்க இப்படி ஆயிடுச்சுங்க, இவனால தாங்க இப்படி ஆயிடுச்சுங்க, இல்லைன்னா நான் அப்படி சாதிச்சிருப்பேங்க, இப்படி வெற்றி அடைந்திருப்பேனுங்க, என்னுடைய வெற்றிக்கு தோல்வியே அந்த எதிரி தானுங்க, என்னுடைய கம்பெனி வளராம போனதுக்கு அந்த கம்பெனிக்காரன் தாங்க, என்னுடைய பிசினஸ் சரியா போகாம இருந்ததுக்கு என்னுடைய சேல்ஸ்மேன் தாங்க அப்படின்னு இன்னொருத்தன் மேல தூக்கி தன்னுடைய பழியை போட்டுட்டு தப்பிச்சுக்க பார்க்கறான் பெரும்பாலான மனிதர்கள். ஒரு சிலர் என்ன பண்றான், இதே விஷயத்தை கடவுள் மீதும் போட்டுறான். அந்த கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணங்க, ஒன்றும் நடக்கல. இந்த கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க, ஒன்றும் நடக்கல. இந்த கடவுளே சரியில்லை, அந்த கடவுள் சரியில்லை. பவர்ஃபுல் காட் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. இல்ல நமக்கு இந்து மதத்தை விட ஏதாவது இஸ்லாமிய மதத்துல அல்லாவை கும்பிட்டா நடக்குமா, இல்ல கிறிஸ்துவ மதத்துல ஜீசஸ் கிறிஸ்ட கும்பிட்டா நடக்குமா அப்படின்ட்டு மதம் மாறுறவன்லாம் இருக்கிறான். அப்ப இந்த மாதிரி மனிதர்களுடைய மனோபாவம் என்னன்னா, தன்னுடைய தவறை தான் உணர்வதில்லை, மற்றவர்கள் மீது போட்டுவிட்டு தப்பித்துக் கொள்ள பார்க்கிறான். எப்படி தனக்கு கெட்டது நிகழ்ந்தால் மற்றவர்கள் மீது அந்த பழியை தூக்கி போட்டு விடுகிறான். தன்னுடைய தவறை தான் ஒப்புக்கொள்வது அவனால் முடிவதில்லை. அதற்கான மனம் அவனிடத்தில் இல்லை. அதுவே சரியா நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே என்ன தெரியுமா சொல்லுவான், இந்த பிசினஸ் இந்த அளவுக்கு எடுத்து நிறுத்தினதே நான் தாங்க, என்னுடைய திறமையினால் தான் நான் இதை செஞ்சேன், இதுக்காக நான் எவ்வளவு பாடுபட்டேன் தெரியுமா, எவ்வளவு கடுமையா நான் உழைச்சேன் தெரியுமா அப்படின்னு பெருமை அடிச்சுக்குவான். ஏன்னா நல்லது நடந்துச்சுன்னா அது இவன் செய்ததாக சொல்லுவான். அப்ப மட்டும் இந்த சேல்ஸ்மேனால இந்த தொழில் நல்லா வந்ததுங்க, அந்த கம்பெனி எனக்கு இந்த மாதிரி ஒரு பாடத்தை கத்துக் கொடுத்ததுனால நான் இந்த மாதிரி உயர்ந்தேங்க அப்படின்ட்டு பெருமையா அப்படி சொல்ல மாட்டான். இவனே சாதிச்ச மாதிரி, இவனுடைய சாதனை மாதிரி சமுதாயத்துல வெளிப்படுத்திக் கொள்வான். இதுதான் மனிதனுடைய சுபாவம். இது எதற்காக இங்க சாஸ்திரம் சொல்லுதுன்னா, நிகழ்காலத்தின் உன்னத நிலையை மனிதன் உணரவே இல்லை. எதிர்காலத்தில் வாழ்வதற்கான திட்டமிடல் அல்லது கடந்த காலத்தை பற்றிய கலந்துரையாடல், இதைதான் பெரும்பாலான மனிதர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் கடந்த அல்லது எதிர்கால சிந்தனையிலேயே தன் காலங்களை கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று இங்கு மந்திரம் சொல்லுது. அப்ப உண்மையில் நிகழ்காலத்தில் வாழ்வது என்பது கடந்த காலத்தை மறப்பதும் எதிர்காலத்தை பற்றி எண்ணாமல் இருப்பதற்குமான பயிற்சிகள் மேற்கொள்வது அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். நிகழ்காலத்தில் வாழ்வது என்பது கடந்த காலத்தை மறப்பதும் எதிர்காலத்தை பற்றி எண்ணாமல் இருப்பதற்குமான பயிற்சிகள் மேற்கொள்வது அல்ல. அப்ப என்ன பண்ணணும்? தற்போது தனக்கு என்ன நிகழ்ந்தாலும் என்ன நேர்ந்தாலும் அதை அப்படியே ஈஸ்வர சித்தமாக ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கை மட்டும்தான் நிகழ்காலத்தில் வாழ்வதற்கான வாழ்க்கை என்பதாக இங்கு யமதர்மராஜன் சொல்றார். அருமையா சொல்லிக் கொடுக்கிறார். என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? இதையே தான் பதஞ்சலி யோக சூத்திரத்துல பதஞ்சலி முனிவர் சொல்லிக் கொடுத்தார். இப்ப மீண்டும் நம்ம யமதர்மராஜன் இடத்துல இந்த வார்த்தையை கேட்கிறோம். அப்ப மகான்கள் எப்படி ஒருத்தருக்கு முரண்பாடு இல்லாம ஒற்றுமையா வாழ்றாங்க, ஒற்றுமையா புரிஞ்சு வச்சிருக்காங்க. அவர்களுடைய புரிதல், அவர்களுடைய ஞானம் பாத்தீங்கன்னா அந்த ஈஸ்வர தன்மைக்குள்ள பதஞ்சலி சொன்னாலும் சரி, யமதர்மராஜன் சொன்னாலும் சரி, எந்த மகான்கள் சொன்னாலும் சரி, பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொன்னாலும் சரி, ஒரே மாதிரி சொல்லுவாங்க. ஏன் ஒரே மாதிரி சொல்லுவாங்க? எல்லாரும் ஒருத்தரே தான். ஏன்னா அந்த ஏகத்துவத்துல அந்த எல்லையற்ற பேருணர்வு தன்மையில இருந்து அவங்க பேசுறாங்க. அவங்க சாதாரணமா தனி மனித மனதிலிருந்து பேசுவது இல்லை. அது நீங்க நல்லா இங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா பெரும்பாலான மனிதர்கள் தனி மனசுல இருந்து பேசினா, எனக்கு தோன்றது நான் பேசுவேன், உங்களுக்கு தோன்றது நீங்க பேசுவீங்க. அப்ப இந்த மனசுல இருந்து பேசக்கூடிய வார்த்தைகள் முரண்பாடா இருக்கலாம். நான் ஒரு சொல்ற கருத்து உங்களுக்கு முரண்பாடா இருக்கலாம், நீங்க சொல்ற கருத்து இன்னொருத்தருக்கு முரண்பாடா இருக்கலாம். ஆனா பேருணர்வு நிலையிலிருந்து பேசுகின்ற மகான்களுடைய வார்த்தைகள்ல முரண்பாடே இருக்காது. காரணம் என்னன்னா, அவங்க எல்லாம் அந்த ஏகத்துவத்துல ஒரே தன்மையில் இருக்கிறதுனால. இப்ப யமதர்மராஜன் சொல்லுகின்ற இந்த நிகழ்கால வாழ்க்கை பாருங்க, ரொம்ப அருமையா புரிய வைக்கிறார். அப்ப உண்மையில் நிகழ்காலத்தில் வாழ்வது என்பது கடந்த காலத்தை மறப்பதும் எதிர்காலத்தை பற்றி எண்ணாமல் இருப்பதற்குமான பயிற்சிகள் கிடையாது. தனக்கு இப்போது என்ன நிகழ்ந்தாலும் என்ன நேர்ந்தாலும் அதை அப்படியே ஈஸ்வர சித்தம் என்பதாக யார் ஒருவன் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை வாழ்கின்றானோ அவன் நிகழ்காலத்தில் வாழ்கின்றான்
என்ற ஒரு அருமையான உண்மையை இங்கு எடுத்துரைக்கின்றார். அப்ப மனிதர்கள் தங்களுக்குள்ளேயே பல உலகங்களை கற்பனை செய்து கொண்டு வாழ்கின்றார்கள். ஆனால் உண்மையில் உலகம் ஒன்று மட்டும்தான் என்பதை மறந்து விடுகின்றார்கள் என்று இங்கு அறிவுறுத்துகிறார். தனது ஆசைகள் என்னும் ஏராளமான எண்ணங்களின் கட்டுமானங்களை கட்டிக்கொண்டே செல்கின்றார்கள். அது எப்படி அந்த கட்டுமானங்களை இவர்கள் கட்டிக்கொண்டே செல்கின்றார்கள் அப்படின்னு ஒரு உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கடற்கரையில் கட்டப்பட்ட மணல் கோட்டையை போல என்பதாக பார்க்க முடிகிறது. இப்போ ஒரு கடற்கரையில மணலை எடுத்து நம்ம ஒரு மணல் கோட்டை கட்டுறோம், அருமையா கட்டுறோம், மணல் கோட்டை பிரம்மாண்டமா கட்டிட்டோம். ஆனால் அந்த மணல் கோட்டையில 2 வேலை தான் நம்ம செய்ய முடியும். ஒண்ணு அந்த மணல் கோட்டையை போகும்போது இடிச்சிட்டு போலாம், இல்லைன்னா விட்டுட்டு போலாம். 2 தான் செய்ய முடியும். ஆனால் அதில் நாம் வாழ முடியாது. அது நமக்கு நல்லா புரியுதா இல்லையா? கடற்கரையில போய் ஒரு மணல் கோட்டை கட்டுறோம், அருமையா கட்டுறோம். ஆனா அந்த மணல் கோட்டைக்குள்ள நம்ம நிச்சயமா வாழ முடியாது. அந்த மணல் கோட்டை கட்டி முடிச்சு அதை அனுபவமாக்கிட்டு அதை விட்டுட்டு வந்துடலாம், இல்லைன்னா இடிச்சிட்டு வந்துடலாம். இது 2 தான் நம்ம செய்ய முடியும். அப்ப இந்த மாதிரி அந்த மணல் கோட்டையில வாழ முயற்சிப்பது எப்படி ஒரு முட்டாள்தனமோ, அதுபோல மனிதன் மனக்கோட்டை கட்டிக்கொண்டு முட்டாள்தனமாக வாழுகின்றான் என்பதை மகான்கள் சுட்டிக்காட்டுகிறார். மணல் கோட்டை கட்டிக்கொண்டு அதில் எப்படி வாழ முடியாதோ, அதுபோல மனக்கோட்டை கட்டிக்கொண்டு அதன்படி மனிதன் வாழ முடியாது என்பதை மகத்தான ஞானிகள் நமக்கு இங்கு அறிவுறுத்துகிறார்கள். அதை நம்ம நன்கு இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இப்ப எப்படி நாம வாழ்றதுங்க அப்படின்னு கேட்டா, நிகழ்காலத்தில் வாழுகின்ற வாழ்க்கை என்பது தனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்கொண்டு ஈஸ்வர பிரசாதமாக அதை அப்படியே வாழ வேண்டும். அதுல எந்த மாற்றத்துக்கும் நம்ம உட்படுத்த முடியாது. நமக்கு எது வருமோ அது வரும், எது போகுமோ அது போகும். நீங்க வரவழைக்கிறதுக்காக என்ன முயற்சி எடுத்தாலும் தலைகீழா உருண்டு பிறண்டாலும் வராது. இதுக்கு பழமொழி சொல்லுவாங்க பெரியவங்க. நீங்க என்னதான் உடம்பு பூரா எண்ணெயை தடவிக்கிட்டு மணல்ல உருண்டு பிறண்டாலும் ஒற்ற மணல் தாங்க ஒட்டும், எல்லா பக்கமும் ஒட்டாது அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதானே? இப்ப நீங்க என்னமோ உடம்பு பூரா தான் எண்ணெயை தடவிக்கிட்டு அந்த மணல்ல உருண்டிங்க. அப்ப எண்ணெய் இருக்கிற எல்லா பக்கமும் மணல் ஒட்டணுமல்ல, ஏன் சில இடங்கள்ல ஒட்டல? ஒட்டாது. இதான் இயற்கையினுடைய நீதி. அது மாதிரி இங்க வாழ்க்கையில நமக்கு என்ன வருமோ அதுதான் வரும், எது வரக்கூடாதோ அது வராது. நீங்க அதை வரணும்னு எதிர்பார்க்கறது நீங்க தலைகீழா நின்னாலும் முடியாது. அது நமக்கு புரிஞ்சா மட்டும்தான் நம்ம நிகழ்காலத்தில் வாழ முடியும். இல்லைன்னா நிகழ்காலத்துல வாழ மாட்டோம். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், மத்தவனை பார்த்து தானே வாழ்றோம், இன்னொருத்தருடைய வாழ்க்கையை தானே நம்ம வாழ ஆசைப்படுறோம். அவனை மாதிரி வாழணும், இவனை மாதிரி வாழணும், அவன் பாருங்க காரு பங்களா வச்சிருக்கான், எனக்கு பாருங்க சைக்கிள் தான் இருக்கு, அப்ப நானும் ஒரு கார் வாங்குறேன், நானும் ஒரு பங்களா கட்டுறேன், அவனை மாதிரியே நானும் ஓடுறேன் அப்படின்னு இவன் ஓடுனாலும் அவனை மாதிரி ஏன் பணக்காரன் ஆக முடியல? அவனுடைய முயற்சிகள்ல ஏன் இவன் வெற்றி பெற முடியல? அவனும் பேங்க் லோன் வாங்கி பிசினஸ் பண்றான், இவனும் பேங்க் லோன் வாங்கி பிசினஸ் பண்றான். ஆனா அவன் பேங்க் லோன்ல சக்சஸ் பண்ணி பேங்க் லோனை திருப்பி கட்டுறான், இவன் பேங்க் லோனை கட்ட முடியாம ஃபெயிலியர் ஆகி கடன்காரன் ஆகிறான். என்ன காரணம்? அப்ப இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்த்தா இங்க நமக்கு எது வருமோ அதுதான் வரும், எது வரக்கூடாதுன்னு இருக்கோ அது வராது. அது நீங்க தலைகீழா நின்னாலும் நடக்காது. அது நமக்கு எப்ப புரியுதோ அப்பதான் நம்ம நிகழ்காலத்தில் வாழ முடியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்வது சரிதானா, இதுதான் உண்மையா அப்படின்னு நமக்குள்ள நாம ஆராய்ந்து பார்த்தா, உண்மையிலே நாம இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, இது சரியா, அது சரியா என்று ஒரு கணக்கு வழக்கெல்லாம் போட்டு நம்ம அதை ஆராய்ந்து பார்த்தாலும் உண்மையில் நாம் நினைப்பது மாதிரி நடப்பது இல்லை. நாம் செய்கின்ற தவறுகளை நாம் உணர்ந்து கொண்டு அதிலிருந்து கற்றுக்கொண்ட அனுபவத்தை வைத்துக்கொண்டு அந்த குற்ற உணர்ச்சியை கைவிட்டு விட்டு கட்டாயம் அந்த தவறை நாம் மீண்டும் செய்யாமல் தவிர்ப்பதுதான் நாம் செய்ய வேண்டிய ஒரு செயலாக பார்க்க முடியுது. ஏன்னா இங்க நாம் ஆசை வயப்பட்டு பல அவசியமற்ற செயல்களை செய்திருக்கலாம். வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் அந்த அனுபவம் இருக்கும். ஏன்னா இன்னொருத்தரை பார்த்து வாழ ஆசைப்பட்டதுனால நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வாழ்க்கையில சில கசப்பான அனுபவங்களை அடைஞ்சிருப்போம். அப்ப அந்த அனுபவங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த தவறையை நாம் மீண்டும் செய்யக்கூடாது என்ற ஒரு அனுபவத்தை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. ஆனா அந்த தவறை செய்து விட்டோமே என்று காலகாலமாக அந்த குற்ற உணர்ச்சியிலேயே நம்ம வாழ முடியாது, வாழவும் கூடாது. ஏன்னா அது ஒரு பாடம் நமக்கு கற்றுக் கொடுத்தது. ஆகவே இனிமேல் அந்த தவறை நான் செய்யக்கூடாது என்று அதை விட்டு விட்டு வாழ வேண்டும் என்றுதான் நம்ம இங்க பார்க்க முடியுது. அப்ப பொதுவாக நாம் நம்முடைய மனதில் தோன்றும் எண்ணங்களின் பின்னேவே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்படி ஓடிக்கொண்டு இருக்கக்கூடாது. ஏனென்றால்
நாம் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அந்த எண்ணங்களின் பின்னால் ஓடிக்கொண்டிருந்தாலும் அந்த எண்ணங்களின் எல்லையை நாம் அடையவே முடியாது. ஏனென்றால் என்றுமே எண்ணங்களுக்கு ஓய்வே கிடையாது என்று இங்கு மகான்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப ஒரு கலங்கிய நீர்நிலையில நீங்க எதுவுமே செய்யாம சும்மா விட்டுடுங்க. ஒரு குட்டை வந்து கலங்கி இருக்கு. அதாவது ஒரு குச்சியை போட்டு நல்லா கலக்கிட்டீங்க. அப்படியே அந்த சேர் ஈரெல்லாம் மேல வந்து பார்க்கறதுக்கே கருப்பா இருக்கு அந்த குட்டை நீர். இப்ப அந்த கலங்கிய நீரை வந்து தெளிந்த நீரா மாத்தணும்னா நீங்க என்ன பண்ணணும்? திருப்பி குச்சியை வச்சு கலண்டிக்கிட்டே இருக்கணுமான்னா இல்ல. ஒண்ணுமே செய்யாம சும்மா விட்டீங்கனாலே ஒரு 2, 3 நாள்ல அந்த குட்டை தண்ணி என்ன ஆகும்? சேரெல்லாம் கீழே போய் படிஞ்சிடும். மேல அந்த நீர் வந்து தெளிந்துடும். அப்ப என்ன இங்க நம்ம புரிஞ்சுக்கணும்? ஒரு கலங்கிய குட்டை நீரை நாம் எதுவும் செய்யாமல் சும்மா விட்டாலே போதும். அந்த நீர் சுத்தமாக தெளிந்து விடும். அதுபோல நம்முடைய மனதிலே எழுகின்ற எண்ணங்களை எதுவும் செய்யாமல் சும்மா சாட்சியா வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாலே போதும். எழுந்த அந்த எண்ணங்கள் தானாகவே அடங்கி ஒடுங்கி விடும் என்ற ஒரு அரிய உண்மையை இங்கு யமதர்மராஜன் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார். அப்ப இதுதான் ஆழமான உண்மை. நாம என்ன பண்றோம்? அந்த எழுகின்ற எண்ணங்களை அடக்க பார்க்கிறோம். அதை நீக்க பார்க்கிறோம். அதற்கான பயிற்சிகளை மேற்கொள்கின்றோம். அது எதுவும் இங்கு சாத்தியமாகாது. ஏனென்றால் இங்கு எழுகின்ற எண்ணங்களை எதுவும் செய்யாமல் சும்மா வெறும் சாட்சியாக வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டிருந்தாலே போதும். எழுந்த அந்த எண்ணங்கள் எல்லாம் தானாகவே அடங்கி ஒடுங்கி விடும் என்ற ஒரு அரிதான உண்மையை யமதர்மராஜன் இங்கு சுட்டிக்காட்டுகின்றார். அப்ப இந்த நிலையில்லா இந்த வாழ்க்கையிலே நிலையில்லா இதை தேடி நாம் காலத்தை கடத்தாமல் நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வை அது சுகமோ துக்கமோ கிடைத்ததை அப்படியே எடுத்துக்கொண்டு வாழ்வதுதான் இங்கு வாழ்க்கையினுடைய உண்மையான புரிதல் என்பதாகவே பார்க்கப்படுது. அப்ப உண்மையில் நாம் வாழும் வாழ்வு என்பது மிக சில காலங்கள் மட்டும்தான் என்பதனால அதை எப்படி நம்ம வாழ வேண்டும் என்று பார்த்தா, ஒரு சிறு குழந்தை எப்படி தன்னுடைய மனதிலே எந்த ஒரு சலனமும் இல்லாமல் வானில் தெரிகின்ற ஆகாய விமானத்தை பார்த்து கையசைத்து மகிழுமோ, அதுபோல அந்த குழந்தையினுடைய மனநிலையிலே நாம் இந்த வாழ்க்கையில் வருகின்ற அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக பார்க்கப்படுகிறது. அப்ப அந்த குழந்தை மனநிலை நமக்கு வரணும். ஏன்னா அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா கீழிருந்து விமானத்தை வானத்தில் பார்க்குது. ஆனா அந்த குழந்தைக்கு அந்த விமானத்துல போகணுங்கிற ஆசையெல்லாம் கிடையாது. அந்த விமானத்தை பற்றி அந்த குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா அதுக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, அந்த வானில் பார்க்கின்ற விமானத்தை பார்த்த உடனே கீழே இருந்து கையசைத்து மகிழுது பாத்தீங்களா? அதுதான் அந்த குழந்தையினுடைய மனோபாவம். அந்த குழந்தையினுடைய மனோபாவம் என்னன்னா விருப்பு வெறுப்பற்ற தன்மை. அதுல எந்த ஒரு களங்கமும் இல்லை, கபடமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு குழந்தையினுடைய வாழ்க்கை எப்படி யதார்த்தமாக இயல்பாக எல்லாவற்றையும் எளிதாக ஏற்றுக்கொள்ள முடியுமோ, அந்த குழந்தையை போன்ற மனநிலையிலே மனிதன் தன்னுடைய நிகழ்காலத்தில் வருகின்றவற்றை எல்லாம் ஈஸ்வர பிரசாதமாக ஈஸ்வர சித்தமாக ஏற்றுக்கொண்டு வாழ முற்பட்டானேயானால் அவன் அந்த கணத்தில் அந்த சணத்தில் அந்த நிகழ்வில் வாழ்கின்றான் என்று மகான்கள் இங்கு சொல்ல வருகின்றார்கள். அதுதான் நிகழ்காலத்தில் வாழுகின்ற வாழ்க்கை. அப்ப உண்மையிலே நாம் நிகழ்காலத்தில் வாழ்வதைப் போல ஒரு சவாலான காரியம் ஏதும் இல்லை என்பதாகவும் பார்க்கிறோம். ஏனென்றால் நாளொன்றுக்கு ஒரு சில மணித்துளிகள் நாம் நிகழ்காலத்தில் வாழ்வது சாத்தியமானால் கூட அது ஒரு மிகப்பெரிய சாதனை என்பதாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். இப்ப இதற்கு நம்ம நடைமுறை உண்மை எப்படி அப்படின்னா, இப்போ நிறைய தியான முறைகள் எல்லாம் இருக்கு இல்லையா? அது மாதிரி தேநீர் தியானம் அப்படின்னு கூட ஒண்ணு இருக்கு. தேநீர் தியானம்னா நம்ம டீ சாப்பிடுற தியானம். இப்ப ஒரு தேநீர் குடிக்கும் போது, ஒரு டீ சாப்பிடும் போது அதனுடைய ஒவ்வொரு துளியையும் நம்ம ரசித்து ருசித்து அதனுடைய டேஸ்ட் நம்முடைய நாக்குல இருக்கக்கூடிய பட்ஸ்ல என்ஜாய் பண்றோம் இல்லையா? அந்த சுவை நரம்புகள்ல அந்த அரும்புகள்ல நம்ம உணர்றோம். அந்த டீயினுடைய டேஸ்ட்டை நம்ம என்ஜாய் பண்றோம். அதுக்கு தானே டீ குடிக்கிறோம். ஆனா எத்தனை பேர் அப்படி குடிக்கிறோம்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலும் அப்படி குடிக்கிறது இல்லை. படக்க மடக்குன்னு அப்படியே மாடு கலனி தண்ணி குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு நம்ம வேலையை பார்க்குறோம். ஆனா இங்க மகான்கள் அப்படி சொல்லல. நிகழ்காலத்தில் வாழ்வது என்பது என்ன அப்படின்னா, நீ அந்தந்த வினாடியில அந்த நிகழ்வை என்ஜாய் பண்ணுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்தந்த வினாடியில அந்த நிகழ்வை நீ என்ஜாய் பண்ணணும். அப்போ ஒரு தேநீர் தியானம் என்பது கூட எப்படின்னா, அந்த டீ சாப்பிடும்போது கூட அந்த டீயில இருக்கக்கூடிய அந்த டேஸ்ட், அதனுடைய சுவையை நம்ம ஜாய்ஃபுல்லா என்ஜாய் பண்ணி அதை நம்ம பொறுமையா நின்று நிதானமா குடிக்கும்போது அது நமக்கு ரசித்து ருசித்து
குடிப்பதற்கு ஒரு அருமையான ஒரு பதார்த்தமாக, ஒரு தேநீராக நமக்கு இருக்கும். இது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிகழ்வையும் நிகழ்காலத்தில் வாழ்வது எப்படி அப்படின்னு பார்த்தா, இப்ப நம்ம சமையல்ல ஈடுபட்டால் கூட அதிலே ஆனந்தமாக, ஆழமாக, ஆர்வமாக நம்ம ஈடுபட்டு செய்ய வேண்டும் என்பதாக பார்க்கப்படுது. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, தண்ணி குடிச்சாலும் சரி, ஒரு இசையை கேட்டாலும் சரி, அல்லது வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் சரி, எதை செய்வதாக இருந்தாலும் அதனை நாம் அணுவணுவாக அனுபவித்து ரசித்து செய்ய பழக வேண்டும். இவ்வாறு செய்தால்தான் நம்ம நிகழ்காலத்தில் வாழ்வது என்று பொருள். அந்த மாதிரி நம்ம ஒரு சில மணித்துளிகள் வாழ்ந்தாலே போதும், அந்த வாழ்க்கை என்பது நம்மை நீண்ட காலமாக நிகழ்காலத்தில் இருத்துவதற்கான வாய்ப்பை உண்டாக்கி கொடுக்கும் என்று மகான்கள் அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்ப அந்த நிகழ்கால நிகழ்வு எப்படி நம்ம இடத்துல நடக்குது அப்படின்னா, இப்ப ஒரு நிகழ்வுக்கும் இன்னொரு நிகழ்வுக்கும் இடையில ஒரு இடைவெளி இருக்குது. அந்த தியானத்துல என்ன பண்றோம்னா, இந்த நிகழ்கால நிகழ்வுல நம்ம அன்றாடம் நம்ம செய்யற இந்த செயல் விளைவுகள் இருக்கு பாத்தீங்களா, இதுவே தியானம் தான். தனியாலாம் நீங்க தியான பயிற்சி செய்ய வேண்டாம். நீங்க நிகழ்காலத்துல நிகழ்வுல இருந்து கொண்டு நீங்க வாழ்கின்ற இந்த தியானம் இருக்கு பாருங்க, இது எப்பொழுதும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற தியானம். இந்த தியானத்தை நீங்க சரியா செஞ்சீங்கன்னா, உங்களிடத்துல இருக்கின்ற அந்த கால இடைவெளி மறைகிறது என்று மகான்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இப்ப நம்ம அன்பு செய்யறது, பக்தி செய்வது அப்படின்னா கூட இப்படித்தான். ஏன்னா இப்போ அந்த நிகழ்காலத்தின் சன்னதியிலே நின்று நாம் அதை அனுபவம் ஆக்கும் போதுதான் அது ஆனந்தத்தை கொடுக்கும். இப்ப நம்ம கோயிலுக்கு போறது எதுக்காக? கடவுளை வழிபாடு பண்ணுவதற்காக. அப்ப கடவுளை வழிபாடு பண்ணுகிறேன்ட்டு கோயில்ல போய் கோயில்ல இருக்கக்கூடிய அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி நின்னு அந்த விக்கிரகத்தோட நீங்க ஒரு ஒன்றுபட்டு ஒருமுகப்பட்டு அந்த நிகழ்வுல நின்னு நீங்க வணங்கினால்தான் அந்த இறைவனும் நீங்களும் ஒன்றாக இணைகின்ற அந்த உன்னத சூழ்நிலை உண்டாகும். அதுதான் எங்க அன்பு பக்தி என்று நம்ம பார்க்கிறோம். ஆனா எத்தனை பேர் அப்படி சாமி கும்பிடுறோம்? அப்படி கும்பிடுவது கிடையாது. நம்ம கோயிலுக்குள்ள போவோம், சாமி பாட்டு சாமியை ஒரு கற்பூரம் காட்டிட்டு இருப்பாரு, நம்ம எதிரில் இருக்கிறவங்க பார்த்துட்டு இருப்போம். அவன் என்ன நகை போட்டுட்டு இருக்கா, இவன் என்ன புடவை கட்டிட்டு இருக்கா. இப்படிதான் நம்ம கோயிலுக்கு போறோம். ஆனா சொல்லிக்கிறோம் கோயிலுக்கு போறோம், நானும் கோயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிக்கிறோம். எதுக்காக கோயிலுக்கு போறோங்கிறது மட்டும் நமக்கு தெரியாது. அப்ப இப்படித்தான் பெரும்பாலான மனிதர்கள் வாழ்கிறார்கள். இதையெல்லாம் நம்ம உணர்ந்து வாழ வேண்டும். அந்தந்த நிகழ்விலே அந்தந்த நிகழ்காலத்திலே நம்ம வாழ்ந்து பழகிட்டோம் அப்படின்னா, அங்க என்ன நடக்குது அப்படின்னு மகான்கள் சொல்றாங்கன்னா, ஒரு நிகழ்வுக்கும் இன்னொரு நிகழ்வுக்கும் இடையில ஒரு இடைவெளி இருக்கிறது. அந்த இடைவெளி தான் இங்க வெட்ட வெளி. அது எல்லையற்ற உணர்வு வெளி. அப்ப அந்த எல்லையற்ற உணர்வு வெளியை நம்ம பிடிச்சோம்னா தான் நம்ம அந்த பேருணர்வு தன்மைக்குள்ளேயே வர முடியும். ஏன்னா அது நம்முடைய உள்ளுணர்வு தன்மைக்குள்ளேயே நம்ம உணர முடியாம ஒரு அவல நிலையில இருக்கிறோம். நம்முடைய உணர்வை நம்ம பிடிக்க தெரியாம இருக்கிறதுனால தான் நம்ம பேருணர்வு தன்மைக்குள்ளேயே போக முடியாம இருக்கிறோம். எப்போ நாம நம்முடைய உணர்வை நம்ம பிடிக்கிறோமோ, தனித்துவமான தன்னுணர்வை நம்ம பிடிக்கிறோமோ, அப்ப எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கின்ற பேருணர்வை நாம் அனுபவமாக்க முடியும். அதை தான் இங்க யமதர்மராஜன் சொல்லித்தரார். யமதர்மராஜன் என்ன சொல்லித்தரார்னா, நிரந்தர நிகழ்காலத்தின் சந்நிதியில் இருப்பது, அதுதான் இங்க நம்ம செய்ய வேண்டியது. கடந்த காலத்திற்கோ எதிர்காலத்திற்கோ எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் வாழ்வது, அதுதான் இங்க உண்மையான நிகழ்காலம், நிகழ்வு. ஆனா அந்த நிகழ்வு உண்மையிலேயே நிகழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நிலையில நிக்காது. நிகழ்காலம் என்பது ஒன்று நிலையாக கிடையாது. அது நகர்ந்து கொண்டே இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கின்ற வார்த்தை கடந்து விடுகிறது. அப்ப கடந்த காலத்துக்கு போயிடுது. அடுத்த வார்த்தை நான் என்ன பேச போறேன் அப்படிங்கிறது எதிர்காலத்துக்கு வருது. அப்ப அடுத்த நிகழ்வு என்ன நடக்க போகுதுங்கிறது ஒண்ணு இருக்கு. ஆனா இப்ப நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ ஒவ்வொரு வினாடியும் கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் போய்கொண்டே இருக்கிற ஒரு நிகழ்வு தான் இங்க உண்மையில் நடந்து கொண்டிருக்கு. உண்மையில் நிகழ்காலம் என்பது ஒன்று இல்லவே இல்லை. அப்ப நிகழ்காலம் என்பது உண்மையில் எப்படின்னா, நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற காலம் என்றது கால தேசத்துக்கு அப்பாற்பட்ட வெளியின் தன்மையிலே, அந்த உணர்வு வெளியிலே இருக்கிறது என்ற ஒரு உயரிய விஷயத்தை மகான்கள் இங்கு உணர்த்த வருகிறார்கள். ஏனென்றால் இங்க நம்ம காலத்துக்குள்ள போய் சிக்கக்கூடாது. நம்ம நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம் என்ற காலம் கடந்த அந்த உணர்வு வெளியாக நம்ம நிக்கணும். நிறைய பேர் அது புரியாம நான் நிகழ்காலத்தில் வாழுகின்றேன் என்று நிகழ்வில இருக்கக்கூடிய அந்த நிகழ்கால தன்மையை கூட அந்த உணர்வு வெளியில் நிகழ்வதை விட்டு விடுகிறார்கள். அதுதான் அவர்கள் செய்கின்ற தவறு. அதையும் நாம் இங்க புரிந்து கொள்ள வேண்டும்.
அப்ப எப்படி இந்த கடந்த மற்றும் எதிர்காலங்கள் நம் மீது ஆதிக்கம் செலுத்துகின்றன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அது எண்ணங்களின் மூலமா தான் ஆதிக்கம் செலுத்துது. ஏன்னா நம்ம ஏற்கனவே ஏற்றி வைத்துக் கொண்ட எதிர்கால எண்ணங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். நான் அப்படி பண்ண போறேன், இப்படி பண்ண போறேன் அப்படின்ட்டு. இல்லைன்னா கடந்த கால நிகழ்வுகளை பெருமை எடுத்துக் கொள்கிறோம். நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன் அப்படின்ட்டு. அதாவது கடந்த காலம், எதிர்காலம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம விட்டுட்டு, இப்போ இந்த வினாடியில நம்ம மனதில் எழுகின்ற எண்ணங்களை நாம வெறும் சாட்சியாக பார்த்தோம்னா, அப்படி பார்க்கும்போது ஓர் எண்ணம் எழுந்து மறைந்த பிறகு அடுத்த ஒரு எண்ணம் எழுந்திருக்குது இல்லையா? இந்த 2 எண்ணங்களுக்கும் இடையே உள்ள ஒரு இடைவெளி அதிகமாவதை நாம் கவனிக்கலாம். ஏன்னா இப்ப நம்ம எண்ணங்களை சாட்சியா கவனிக்க பார்க்கவே ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய இடைவெளியை நம்ம கவனிப்போம். அந்த இடைவெளியை மட்டும்தான் நீங்க கவனிக்கணும். இதுதான் நான் அந்த ஓம்கார மந்திரத்தை சொல்லிக் கொடுத்தேன். நான் அந்த ஓம்கார மந்திரம் உங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னா, ஓம்ங்கிற மந்திரத்தை சாண்டிங் பண்றதை நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தா போதும். அப்படி கேட்கும்போது ஒரு ஓமுக்கும் இன்னொரு ஓமுக்கும் இடையில ஒரு இடைவெளி வரும். அந்த இடைவெளியை மட்டும் கவனிங்க. ஓம்ங்கிற சாண்டிங்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க, முக்கியத்துவம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னேன். அது ஒரு பிராக்டிஸா நீங்க பண்ணீங்கன்னா அந்த இடைவெளியை பிடிக்க தெரியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அதுக்கு உண்டான சாண்டிங் மந்த்ரா கூட உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை தான் இங்க யமதர்மராஜன் இங்க சொல்றாரு. யமதர்மராஜன் என்ன சொல்றாருன்னா, 2 எண்ணங்களுக்கு இடையே உள்ள இடைவெளியை அதிகப்படுத்தும் போது அந்த இடைவெளி என்னவா மாறுது தெரியுமா? உணர்வு வெளியாக, வெட்ட வெளியாக மாறும் தன்மையை நம்ம அனுபவமாக்க முடியும். அப்பதான் மனம் எண்ணங்களின் ஆதிக்கம் இல்லாத அந்த சும்மா இருக்கும் சுகத்தை அடைய முடியும் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி ஒரு நிலையை நம்ம அடையணும்னா நமக்கு ஒரு அடிப்படை விஷயத்தை கவனத்துல கொள்ளணும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மிடத்துல சில மனக்கட்டுப்பாட்டு உடைய நல்லொழுக்க விஷயங்கள் இருக்கணும். உயர்நிலை சாதகர்களுக்கான அந்த வழிகாட்டுதல் இருக்கணும். சாதன சதுஷ்டயம் என்கின்ற பண்புகளை நம்ம வளர்த்து கொள்ளணும். சும்மா ஏனோ தானோ அப்படின்ட்டு இந்த ஒரு கிளாஸ் கேட்டு இதை பிராக்டிஸ் பண்ணா நடக்காது, முடியாது. ஏன்னா நம்ம இடத்துல சில அடிப்படை பண்பு நலன்கள் இல்லாம இந்த விஷயத்துல நம்ம வரவும் முடியாது. ஏன்னா நமக்கு இந்த வேதாந்த பாடத்துல அடிப்படை பாடமே என்ன இருக்கு? சாதன சதுஷ்டயம், சமம், தமம், விடல், சகித்தல், சமாதானம் என்று கைவல்ய நவநீதம் பேசுற அந்த பண்பு நலன்களை எல்லாம் நம்ம இங்க கொண்டு நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கறத மகான்கள் சொல்லித் தராங்க. அப்ப இங்க 2 எண்ணங்கள் அல்லது 2 வார்த்தைகளுக்கு இடையில எப்போதும் ஒரு இடைவெளி உண்டு. அந்த இடைவெளியை மாத்திரம் நீங்கள் கவனம் வையுங்கள். எண்ணங்களை அலட்சியப்படுத்துங்கள். ஏனென்றால் அந்த 2 எண்ணங்களுக்கு இடையில் இருக்கின்ற இடைவெளியை மட்டும் நீங்க கவனிச்சா போதும். எண்ணங்களை கவனிக்க கூடாது. அப்போ உங்களுடைய கவனம் இந்த இடைவெளியை கவனிக்க ஒரு எண்ணம் கடந்த இன்னொரு எண்ணம் வருவதற்கான இடைவெளி அதிகமாகிக் கொண்டே வரும். அந்த இடைவெளி அப்படியே பெருசாகிட்டே வரும். இந்த மாதிரி அநேக இடைவெளிகளை மட்டும் நீங்க கவனிச்சுக்கிட்டே இருக்க என்ன ஆகும்னா, அந்த இடைவெளியினுடைய தன்மை என்ன ஆகும்னா, இடைவெளி என்ற ஒரு நிலையிலிருந்து உணர்வு வெளி அல்லது வெட்ட வெளி என்ற தன்மைக்கு விரியும். அந்த விரியறது தான் இங்க நம்ம பேருணர்வு நிலை என்று சொல்றோம். ஏன்னா பேருணர்வு நிலை என்பது எல்லையற்ற பெருவெளி. அந்த பெருவெளியில ஒண்ணுமே இல்லை. இங்க எந்த ஒரு பொருளும் அங்க இல்லை. அது ஒன்றுமற்ற வெளி. அது உணர்வு வெளி. அது பேருணர்வு வெளி. அப்ப அந்த வெளியில மனம் எண்ணங்களே இல்லாத நிலை. மனதில் எண்ணங்களே இல்லாத நிர்விகல்ப நிலை. அப்ப எண்ணங்களற்ற மனமற்ற நிலையிலே நம்முடைய உள்ளுணர்வாகிய பிரக்ஞையே அதனுடைய பின்புலமாக இருந்து கொண்டு எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றது என்ற ஒரு புரிதலும் நம்ம இடத்துல மேலோங்கும். எப்பொழுது நீங்க இந்த இடைவெளியை வெட்ட வெளியை கவனிக்கிறீங்களோ, அதை கவனிக்க நம்ம இடத்துல இருக்கின்ற அந்த உள்ளுணர்வு பிரக்ஞை இருக்கு இல்லையா? பிரக்ஞைனா ஒண்ணுதான். அது பேருணர்வு, உள்ளுணர்வு நம்ம புரிதலுக்காக பிரிச்சு வச்சிருக்கோம். நம்ம ஏன் அதை உள்ளுணர்வு, பேருணர்வுன்னு சொல்றோம் அப்படின்னா புரிதலுக்காக. இப்ப நீங்க நான் என்று உங்களை அபிமானிக்கும் போது தனித்த உடலாக அபிமானிக்கிறீங்க. அதுவே நீங்க இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச உடலாக அபிமானிக்கும் போது ஈஸ்வரனா பாக்குறீங்க. எல்லையற்ற பிரபஞ்சமே ஈஸ்வரனா இருக்கு. அப்ப இங்க ஈஸ்வரனா இருக்கின்ற ஒட்டுமொத்த உடலாகட்டும், என்னுடைய தனித்த உடலாகட்டும், இது எல்லாம் எங்க இருக்கு? ஒரே உடம்புக்குள்ளேயே இருக்கு. ஈஸ்வர உடம்புக்குள்ளேயே இந்த தனித்த உடலும் இருக்கு. அது மாதிரி ஒட்டுமொத்த பேருணர்வுக்குள்ளேயே இந்த உள்ளுணர்வு இருக்கு. அப்ப அந்த உள்ளுணர்வை முதல்ல நம்ம பிடிச்சாதான் பேருணர்வு தன்மைக்குள்ள போக முடியும் என்பதற்கான ஒரு எளிய வழிமுறையை இங்கு யமதர்மராஜன் சுட்டி காட்டுறார். அதற்குத்தான் இந்த இடைவெளியை ஃபர்ஸ்ட் கவனிக்க சொல்றார்.
அதை நாம கவனிக்கும் போது அந்த உள்ளுணர்வாகிய பிரக்ஞை தான் அந்த பேருணர்வு தன்மையுடைய பின்புலத்துல இருக்குதுங்கிறது நமக்கு புரிய வரும். அப்ப அந்த பின்புலமாகிய அந்த வெட்ட வெளித்தன்மையில் இருக்கின்ற அந்த உணர்வு வெளியின் இடைவெளிகளை மட்டுமே நம்ம பார்க்க பார்க்க அதில் விரிவு உண்டாகும். பேருணர்வு தன்மைக்கான ஒரு விரிவு உண்டாகும். அதில் தான் ஏராளமான ரகசியங்கள் அடங்கி இருக்கின்றன. புரியாத புதிர்கள் எல்லாம் அந்த பேருணர்வு தன்மையில் தான் மறைந்திருக்கின்றன. அந்த பிரக்ஞை தன்மையை நாம் அனுபவமாக்கும் போது அது எல்லை இல்லாதது, அது எங்கும் நிறைந்தது, அதுவே என்னுடைய இருப்பு என்பது நம்மால் உணர முடியும். இதை புரிந்து கொண்டு எப்போதும் நாம் நிகழ்காலத்தில் நிகழ்வில் மட்டுமே பயணிக்க வேண்டும். இதற்கான எளிய இந்த வெட்டவெளி தியானத்தை நீங்கள் பயிற்சி செய்யலாம். இப்ப இந்த வெட்டவெளி தியானம்ங்கிறது ஒரு தனிப்பட்ட பயிற்சியே கிடையாது. அன்றாட நிகழ்வுல நம்ம ஒவ்வொரு நிகழ்வுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த வெளியை கவனிச்சா போதும், நிகழ்வை கவனிக்காம இருந்தா போதும், நம்ம அந்த பேருணர்வு தன்மைக்குள்ள போக முடியும். இருந்தாலும் நான் உங்களுக்கு லாஸ்ட் டைம் ஒரு ஷார்ட் மெத்தட் சொல்லி கொடுத்தேன். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க இயல்பா புலன்கள் மூலமா இந்த உலகத்தை பார்க்கிறோம். அந்த புலன்களுடைய பற்றுதல் காரணமா தான் மனசு விருப்பு வெறுப்புக்கு உட்படுது. மனசு இப்ப எப்படி கண் வழியா ஒரு விஷயத்தை பாக்குது. எனக்கு பிடிச்சவர் ஒருத்தர் வராரு, வாங்க வாங்க அப்படின்னு நான் வரவேற்கிறேன் கண்ணுல பார்த்துட்டு. எனக்கு பிடிக்காத ஒருத்தர் வராரு, அடடா வந்துட்டானே அப்படின்னு மனசுக்குள்ள அவனை கண்டு வெறுப்பு அடைகிறேன். அப்ப இங்க விருப்பு வெறுப்புங்கிற ரெண்டு விஷயங்களும் என்னுடைய மனதுல நிகழ்வதற்கு எது ஆதாரமா இருக்கு அப்படின்னு பார்த்தா புலன்கள். அப்ப இந்த புலன்கள் கண்களாலேயோ காதுகளாலேயோ மூக்கினாலேயோ என்ன மாதிரி விஷயங்களை வெளி விஷயங்களை நமக்குள்ள கொண்டு வந்தாலும் அதுல நிச்சயமாக விருப்பு வெறுப்பு என்ற இருமைகள் இருக்கும். அப்ப அந்த இருமைகள் இருக்கின்ற வரை நம்ம அந்த இறைத்தன்மைக்குள்ள போக முடியாது என்று நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அப்ப இந்த இருமைகளற்ற நிலையில நீங்க அந்த இருப்பா இருப்பதற்கான ஒரு எளிய வழிமுறை என்ன அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா, நீங்க இந்த புலன்களை விடுவதற்கான ஒரு வழி என்னன்னா, கண்ணை மூடிடணும். எப்பெல்லாம் உங்களுக்கு ஓய்வு நேரம் இருக்கோ அப்ப கண்ணை மூடினீங்கன்னா அந்த கண்ணுக்குள்ள இருக்கிற இருளை கவனிங்க. அந்த இருள்ங்கிறது எப்படின்னா வெட்டவெளித்தன்மையா பார்க்கணும். நம்ம வெட்டவெளித்தன்மையாக அதை கற்பனை பண்ணிக்கணும். உண்மையிலேயே வெட்டவெளி எங்கும் இருக்கு, நம்ம இமைகளுக்குள்ளேயும் அது இருக்கு. அப்ப இமைகளுக்குள்ளன்னா எப்படி, இப்ப நம்ம கண்ணுக்கும் இமைக்கும் இடையில ஒரு வெளி இருக்கு இல்லையா, அதை இடைவெளி என்று சொல்லலாம், வெட்டவெளி என்று சொல்லலாம். நம்ம புரிஞ்சுக்கிற தன்மையில தான் அது இருக்கு. அப்ப இந்த கண்ணுக்கும் கண்ணுடைய இமைக்கும் இடையில் இருக்கின்ற இடைவெளி என்பது ஒரு வெட்ட வெளி. அந்த வெட்ட வெளியே நீங்க சாட்சியா பார்க்கணும். சாட்சியா பார்க்கிறது யாரு? பார்ப்பவனாகிய நான் தான் பார்ப்பான். அப்ப பார்ப்பவனாகிய நான் அந்த வெளியை பார்த்து கொண்டிருக்கின்றேன். எப்படி பார்க்கின்றேன்? என்னுடைய பார்வை எனும் சக்தியினால. ஏன்னா இருளா இருந்தாலும் எனக்கு பார்வைங்கிற ஒரு சக்தி இருக்கு. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், கண்ணை திறந்தாதான் பார்க்க முடியுமானா அப்படி இல்லையே. இங்க பார்வைங்கிற சக்தி ஆத்மாவுடைய சக்தி, கண்ணனுடைய சக்தி கிடையாது. நீங்க யோசனை பண்ணி பாருங்களேன், கண்ணை திறந்தா வெளியே இருக்கிற உலகம் எல்லாம் தெரியுது, கண்ணை மூடுனா இருள் தெரியுது. அந்த இருளை பார்ப்பவன் யார்? அதுதான் ஆத்மா. அப்ப இருளை பார்த்தாலும் அது ஆத்மா தான், ஒளியை பார்த்தாலும் அது ஆத்மா தான். அப்ப இருளுக்கும் ஒளிக்கும் வேற என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. இந்த உலகம் என்பது இருமையிலால் ஆனது. இரண்டு விஷயங்களால் தான் இந்த உலகம் என்பது இருக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த இருமைகளுக்கு ஏராளமான விஷயங்களை சொல்லலாம். சுகம் துக்கம், நன்மை தீமை, பாவம் புண்ணியம், ஒளி இருள் அப்படின்னு வார்த்தைகளை அடிக்கிட்டே போனோம்னா ஆயிரம் வார்த்தைகளை நம்ம சொல்லலாம். ஆனா இதெல்லாம் வார்த்தை ஜாலங்கள் தானே தவிர, அல்லது நம்மால் உண்டாக்கப்பட்ட வடிவங்கள் தானே தவிர, உண்மையில ஆத்மாவிற்கு எதுவும் இல்லை இல்லையா? அப்ப ஆத்மா என்ற ஒரு மகா சக்தி என்ன பண்ணுதுன்னா பார்ப்பானா இருக்குது. அந்த பார்ப்பான் பார்வை என்ற ஒரு சக்தியின் மூலமாக பார்க்கப்படும் பொருள் என்னவா வேணா இருக்கட்டுமே, அது நான் இருப்பதினால்தான் இருக்கின்றது என்ற புரிதலோடு அதை பார்த்தா இங்க ஆத்மாவுக்கு வேற எதுவுமே இல்லை, எல்லாம் என்னுள்ளே இருக்கிறதுங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மை நமக்கு விளங்கும். அதற்கான ஒரு பயிற்சியை நான் இந்த கண்ணை மூடிக்கிட்டு அந்த இருளை பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனசு சலனமடையாம அந்த பார்ப்பான் என்ன பண்ணணும்னா பார்வைங்கிற ஒரு விஷயத்துல அந்த இருளை பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த இருள் என்கின்ற வெட்ட வெளிக்குள்ள ஒண்ணுமே இல்லை, அங்க பிரபஞ்சமே இல்லை. ஆதியில வெட்ட வெளி என்ன? ஒன்று மற்ற சூன்யம் தானே. அப்புறம் அந்த வெட்ட வெளியில சயின்ஸ் சொல்லுது, என்ன சொல்லுது? பிக் பேங் தியரி படி ஒரு பார்ட்டிகல் வெடிச்சுது, அதனால இந்த யூனிவர்சல் வந்தது அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. நம்முடைய சாஸ்திரம் என்ன சொல்லுது? ஆதியில் ஆகாயம் ஒன்று மட்டுமே இருந்தது, அந்த ஆகாயத்திலிருந்து வெளிப்பட்டதுதான் பஞ்சபூதங்கள். அப்ப பஞ்சீகரணம் செய்யப்படுவதற்கு முன்னாடி ஒரு ஆகாய பூதம் இருந்தது, அந்த ஆகாய பூதத்திலிருந்து வெளிப்பட்ட பூதங்கள் எல்லாம் பஞ்சீகரணம் செய்யப்பட்ட பிறகு
பஞ்சபூதங்களாக மாறி இந்த பிரபஞ்சமாக விரிந்தது அப்படிங்கிற ஒரு விரிவான விளக்கத்தை நாம வேதாந்தத்துல படிச்சோம். அப்ப இங்க ஆகாய பூதம் என்பது என்ன? உண்மையிலேயே வெட்டவெளி. அப்ப அந்த வெட்டவெளிக்குள்ள ஒன்றும் இல்லை. அப்ப அந்த வெட்டவெளி தான் நான், அந்த தூய உணர்வு தான் நான், அந்த பேருணர்வு தான் நான் என்ற அந்த யதார்த்தத்துல, என்னுடைய சொரூபத்துல நான் நின்று பழகுவதற்கான ஒரு எளிமையான பயிற்சியா நீங்க இத நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஒன்றுமற்ற தன்மையில நான் இருக்கிறேன்கின்ற என்னுடைய சுயத்தில் நின்னு பழக ஆரம்பிச்சீங்கன்னா, இது என்னவா மாறும்னா, நீங்க நடைமுறையில இந்த நனவு உலகத்தையும் சாட்சியா பார்க்க கத்துக்குவீங்க. அந்த பிராக்டிஸ் என்ன பண்ணும்னா, நீங்க கண்ண திறந்து பார்த்தாலும், நான் அந்த தூய அறிவா இருக்கிறேன். என்னுடைய அறிவில் இந்த உலகம் விரிகிறது. என்னுடைய இருப்பினால இந்த உலகம் தெரிகிறது. அப்படிங்கிறது நமக்கு நல்லா புரியும். அதுதான் இங்க நம்முடைய அனுபவம். இதுதான் சுவானுபூதி. இதுதான் ஆத்மாவினுடைய சுயம். நானே இருக்கிறேன். நான் இருப்பதினாலே என்னில் எல்லாம் இருக்கிறது. இதை இனி வர்ற மந்திரம் பேசப்போகுது. இதே கடோபநிஷத்துல யமதர்மராஜன் சொல்லிக் கொடுக்க போறாரு. அப்ப இங்க இந்த விஷயத்தை நம்ம நன்றாக புரிந்து கொண்டு, நம்ம நடைமுறையில இந்த ஒரு பயிற்சியை நீங்க நேரம் கிடைக்கும் போது செய்யலாம். பயிற்சின்னு ஆசைப்படுறதுனால. ஆனா இதுலயே கொஞ்சம் நீங்க நல்ல அனுபவத்துக்கு வந்துட்டீங்கன்னா, இந்த நனவு உலகத்துல கண்ணை திறந்துகிட்டு இருந்தாலும், எனக்கு வேற எதுவும் இல்லைங்கிற அந்த உண்மை புரியும். அது உயர்ந்த நிலைக்கு வருகின்ற ஞானிகள் அப்படித்தான் வாழ்கிறார்கள். ஞானிகளை பொறுத்தவரைக்கும் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, இந்த உலகத்துக்குள்ள வியாவகாரிக சத்தியத்துல விவகாரம் பண்ணி கொண்டிருக்கிற மாதிரி இருந்தாலும், உண்மையில் அவர்கள் எல்லாம் பாரமார்த்திக சத்தியத்துல வெறும் பார்வையாளனாக, சாட்சியாகவே பார்க்கின்றார்கள். அப்படித்தான் பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுகம், துக்கம் கிடையாது. பாவம், புண்ணியம் கிடையாது. நல்லது, கெட்டது கிடையாது. எதுவும் இல்லை. எல்லாம் ஏதுமற்ற நிலையில என்னில் நான் மட்டும் தன்னில் தானாய், தனித்துவமாய், தன்மயமாய், என்னுடைய சுய அறிவிலேயே எல்லாம் இருக்கிறது என்ற அந்த பேருணர்வு தன்மையில் பிரகாசிக்க முடியும் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நம்ம நேரம் கருதி இந்த 5வது மந்திரத்தோட நிறைவு செய்வோம். நாளை வகுப்புல 6வது மந்திரத்திலிருந்து பார்க்கலாம். நன்றி. ஓம் தத் சத்.